அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இயற்கை கரைசல் ஒன்று தயாரிக்க போகிறோம். இந்த இயற்கை கரைசல் பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது, செடிகளுக்கு சத்துக்களை கொடுக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது. இது 2 in 1 பர்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 200க்கு மேற்பட்ட பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. அடுத்தது பலவிதமான நோய்களையும் கட்டுப்படுத்துது. செடிகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மாவு பூச்சி, அப்புறம் எலுமிச்சம் செடியில் வரக்கூடிய புழுக்கள், அஸ்வினி பூச்சிகள், பாகற்காய் கொடியில் வரக்கூடிய அந்த மஞ்சள் கலரில் வரக்கூடிய முள்ளாக இருக்கிற அந்த பூச்சிகள், எறும்புகள், நத்தைகள், நோய்களில் வேரழுகல் நோய், வாடல் நோய், இலை கருகல் நோய், இலை புள்ளி நோய், இப்படி பலவிதமான நோய்களையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது. முக்கியமாக மழைக்காலங்களில் வரக்கூடிய பச்சை புழுக்கள், கம்பளி பூச்சிகள், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற சக்தி இதுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக மழைக்காலங்களில் இந்த கரைசல் செடிகளுக்கு தேவை. சரி வாங்க இந்த கரைசலை எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வேப்பம் புண்ணாக்கில் தான் இந்த கரைசலை நம்ம தயார் செய்ய போகிறோம். கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ 20 ரூபா அப்படின்னு விற்கும். கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா 30-40 அப்படி இருக்கும். அதில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வேப்பம் புண்ணாக்கு வாங்கிக்கிங்க. அதில் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புண்ணாக்கில் நம்ம கையால் நசுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இப்போ நான் 2 லிட்டருக்கு நான் தயாரிக்க போகிறேன். 1 லிட்டருக்கு 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கங்க. அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க, இலைகள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 100 கிராம் போட்டுட்டு 2 லிட்டர் தண்ணீரை அதில் கலக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, தண்ணீர் ஊற்றியாச்சு. இந்த கரைசலை குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம், அதிகபட்சம் 24 மணி நேரம் நல்லா கலக்கி விட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் இதோடைய சாறுகள் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். கலக்கியாச்சு. நான் இதை நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மறாவது நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஓகே, ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோடைய சாறு ஃபுல்லாகவே அதில் இறங்கியிருக்கும். திருப்பியும் ஒரு கரண்டியோ அல்லது குச்சியோ வச்சு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம டைரெக்டாக செடிகளுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் எப்படி வடிகட்ட போகிறேன் அப்படின்னாக்கா, இது போல் ஒரு காட்டன் பேக் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம். அதோட இந்த மாதிரி காட்டன் பேக் கொஞ்சம் பெஸ்ட்டு. இதில் அந்த கரைசலை நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணுன்னாக்கா, அந்த புண்ணாக்கு அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அது பாருங்கள், இதையும் சேர்த்து அந்த பேக்கில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கை அப்படியே பிழிஞ்சு எடுக்க வேண்டியதான். இப்போ நான் எப்படி பிழிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள். இது போல் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா, அதோடைய சக்கைகள் ஃபுல்லாகவே இந்த பேக்குக்குள்ளார தங்கிடும். சாறுகள் ஃபுல்லாக தனியாக இறங்கி கரைசல் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த சக்கைகளை கீழே தூக்கி போட்டுறாதீங்க. இதுவும் செடிகளுக்கு போடலாம். இது எப்படி போடலான்றத பிறகு பார்க்கலாம். இப்போ வேப்பம் புண்ணாக்கு கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதை செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். ஒரு நல்ல ஸ்ப்ரேயர் பார்த்து எடுத்துக்குங்க. இப்போ நான் வச்சுருக்கிற ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாட்டில்லையுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய விலை 60 ரூபா அப்படின்னு தான் நான் வாங்கினேன். ஆனால் ஆன்லைனில் 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நர்சரி, அப்புறம் பல்லாவரம் சந்தை, இந்த மாதிரி இடங்களில் இந்த ஸ்ப்ரேயர் கிடைக்கும். நம்ம எந்த பாட்டிலில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஸ்ப்ரேயரை பற்றி கேட்குறீங்க. ஆன்லைனில் தாராளமாக இருக்குது, வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுடைய இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். மீதி இருக்கிற கரைசலை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 நாளுக்கு மேலே வச்சுருக்க வேணாம். அதுக்குள்ளாரே யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதோடைய வீரியம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த கரைசலை நம்ம செடிகள் மேலே தெளிக்கிறதுனால என்னென்ன பூச்சிகள் கட்டுப்படுன்னு பார்க்கலாம். மாவு பூச்சிகள், எலுமிச்சம் மரத்துடைய இலைகளில் வரக்கூடிய பூச்சிகள், புழுக்கள், அடுத்தது கம்பளி பூச்சிகள். இந்த முருங்கை மரத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பளி பூச்சிகள் இருக்கும். அதோடைய தாய் பூச்சிகளே முட்டையிடாத அளவுக்கு இது செஞ்சிடும்.
முக்கியமாக அஸ்வினி பூச்சிகள். இந்த குளிர்காலத்தில் அஸ்வினி பூச்சிகளுடைய தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்புறம் பாகற்காயோடைய கொடிகளில் பார்த்திங்கன்னா முள்ளாக எல்லோ கலரில் நிறையா பூச்சிகள் இருக்கும். இது இலைகளுடைய சாரை உறிஞ்சி சல்லடை மாதிரி ஆக்கிடும் இந்த மாதிரி பூச்சிகள். இந்த பூச்சிகளுக்கும் நீங்கள் இந்த கரைசலை தெளித்து விடலாம். இலைகளில் ஓட்டை போட்டு சாப்பிடக்கூடிய பச்சை புழுக்கள், வெட்டுக்கிளிகள், இது எல்லாமே இந்த கரைசலை நீங்கள் தெளிச்சிங்கனாக்கா கட்டுப்படும். கொடி வகைகளில் வரக்கூடிய பழையீக்கள் கூட இதில் கட்டுப்படும். இது 200 வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்துதுங்க. இதில் இருக்கிற அசாட்ராக்டின் அப்படின்ற ஒரு பொருள் பூச்சிகளை முட்டையிட விடாமல் தடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெளித்த இலைகள் மேலே பூச்சிகள், அதாவது தாய்ப்பூச்சிகள் சாப்பிடும்போது அது உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த பூச்சை மலட்டுத்தன்மையாக ஆக்குது. அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலு. அதனால் பெண் பூச்சிகள் எதுவுமே முட்டையிடாது. அதனால் பூச்சிகளுடைய அடுத்த ஜெனரேஷனே இல்லாத அளவுக்கு போயிடும். இப்போது எவ்வளோ பெரிய வேலையை செய்து பாருங்கள் இந்த வேப்ப புண்ணாக்கு கரைசல். இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எறும்புகளை கூட கட்டுப்படுத்துது. சின்ன செடி, அதாவது 2 இலையிலேருந்தே நம்ம இந்த வேப்ப புண்ணாக்கு கரைசலை தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கசப்புத்தன்மைக்கு எறும்புகளே செடி பக்கமே வராது. அடுத்தது என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்துதுன்னு பார்க்கலாம். ரோஜா செடியில் வரக்கூடிய துரு நோயின்னு சொல்லுவாங்க, அதை கட்டுப்படுத்துது. இலைகள் ஓரத்தில் வரக்கூடிய இலைக்கருகள், அப்புறம் நுனிக்கருகள் நோய், இது எல்லாத்தையுமே சரி செய்யுது. முக்கியமாக வைரஸ் நோயை எல்லாத்தையுமே கட்டுப்படுது. வெண்டையில் வரக்கூடிய வைரஸ் நோய், தக்காளி செடியில் வரக்கூடிய இலைச்சுருள் நச்சுயிரி நோய், மிளகாயில் வரக்கூடிய இலை சுருட்டு நோய், அப்புறம் இலைகளில் வரக்கூடிய, அதாவது இந்த பனி நாட்கள், மழை நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எல்லா இலைகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புள்ளி புள்ளியாக இருக்கும். புதினாவில் வரக்கூடிய சாம்பல் நோய், அந்த புதினா இலைகள் சாம்பல் கலரில் மாறிடும், அதை சரி செய்து. இந்த மாதிரி கொடி வகைகளில் கூட வைரஸ் நோய் இருந்ததுனாக்கா நீங்கள் இதை தெளித்து விடலாம். வேரில் வரக்கூடிய வேரழுகல் நோய், அப்புறம் வாடல் நோய், நூற்புழு தாக்குதல், வேர்ப்புழு தாக்குதல், இது எல்லாத்தையுமே சரி செய்யுதுங்க. இதுக்கு நம்ம வேர் பகுதியில் இந்த தண்ணீரை ஊற்றி விடலாம். வேப்பம் புண்ணாக்க கூட நம்ம போட்டு வேர் பகுதியில் கிளறி விடலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வேப்பம் புண்ணாக்கு சாரை பிழிஞ்சிட்டு அதோடைய சக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி தூர போட்டுறாதீங்க. அது கூட நம்ம செடிகளுடைய வேர் பகுதியில் மண்ணை பறிச்சுட்டு போட்டு விடலாம். இதனால் வேர் சம்பந்தமான நோய்கள், பூச்சிகள், புழுக்கள், இது எல்லாமே சரியாகும். முக்கியமாக மண்புழுக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இது ஏற்படுத்தாது. 25% மண்புழுக்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் இதை நம்ம போடுறதுனால. அதனால் தாராளமாக நீங்கள் இதை போட்டு விடலாம். அடுத்தது, இது பூச்சி விரட்டி மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு வளர்ச்சி ஊக்கி. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இதில் NPK சத்து இருக்குங்க. நைட்ரஜன் 5.20% இருக்குது, பாஸ்பரஸ் 1.90% இருக்குது, பொட்டாசியம் 1.50% இருக்குது. அப்போ NPK இருக்கிறதுனால இது செடிகளுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போல் மழை நாட்களில் நம்ம கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த வேப்பம் புண்ணாக்கை யூஸ் பண்ணலாம். எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. நீங்கள் கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது மழை நாட்களில் ஃபங்கஸ் வர்றதுக்கும் புழுக்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது போல் மழை நாட்கள், குளிர் நாட்களில் நீங்கள் தாராளமாக வேப்ப புண்ணாக்கை யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. நான் என்னுடைய தோட்டத்தில் என்னென்ன பூச்சிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஓரளவு காட்டி சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னும் நிறைய பூச்சிகளை இது கட்டுப்படுத்துது. அது என்னென்ன பூச்சிகளை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தத்துப்பூச்சி, பச்சை பூச்சி, வெட்டுக்கிளி, புழுக்கள், இலைப்பேன், அந்துப்பூச்சி, வெள்ளை தத்துப்பூச்சி, புகையான், பழையீக்கள், நூற்புழுக்கள், கம்பளிப்பூச்சிகள், காய்த்துளைப்பான், இலை சுருட்டு புழு, நுனிக்குருத்து புழு, நத்தைகள், எறும்புகள், படைப்புழுக்கள், இப்படி 200க்கும் மேற்பட்ட பூச்சிகளை இது கட்டுப்படுத்துது. நோய்களில் பார்த்தீங்கன்னாக்கா வாடல் நோய், வேரழுகல் நோய், இலைக்கருகல் நோய், இலைப்புள்ளி நோய், வைரஸ் நோய், தேமல் நோய், செம்புள்ளி நோய், தண்டு அழுகல் நோய், இலை சுருட்டல் நோய், காளான் பூஞ்சைகள், இப்படிப்பட்ட எல்லா நோய்களையுமே இது கட்டுப்படுத்துது.
இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் நன்மை செய்யும் பூச்சிகளை எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. முக்கியமாக தேனீக்கள், சிலந்திகள், குளவிகள், மண்புழுக்கள் இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேங்க. இப்போ வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன பூச்சிகள், என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்துது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் என்னங்க, இந்த மழை கால சீசனில் வேப்பம் புண்ணாக்கை கடையில் போய் வாங்குங்க. எல்லா பூச்சிகள் நோய்களையும் கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியமான செடிகள் வளர்த்து தாறுமாறான விளைச்சல் எடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.